இந்த கடல் பல மர்மமான நிஜங்கள் கடலோட ஆழத்திலையும் ஒருத்தனுக்காக காத்திருக்கும். இந்த சமுத்திரத்தை கட்டியால ஒருத்தன் பிறந்துதான்ல வரணும். இந்த வீரதீர சூரன் மேலே ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. இதே எதிர்பார்ப்பு இதுக்கு முன்னாடி கோப்ராக்கு இருந்துச்சு, தங்கலானுக்கு இருந்துச்சு. இப்படி ஒரு படமும் வந்து வரிசையாக சொன்னோம்னா இருந்தது. கோப்ரா வந்து சுத்தமாக வந்து போயிடுச்சு. தங்கலான் வந்து எதிர்பார்த்த அளவுக்கு வரலை. அவர் வந்து இப்போ டேரக்டர் வந்து சொல்கிறாங்கன்னு வச்சுங்களேன், அவர்கிட்ட போய் தங்கலான் வந்து நீங்கள் ஒழுங்காக எடுப்பீங்களான்னு இவர் வந்து கதையை கேட்க முடியுமா? முடியாது. ஸோ நம்பி ஒப்படைக்கிறதான், ஒப்படைச்சு தான் உடம்பை வருத்திக்கிட்டு அவ்வளோ தூரம் பண்ணவர். மகான்ற படம் வந்தது, கார்த்தி சூப்பராஜ் வந்து ஒரு நல்ல டேரக்டர் அவனு ஒரு கேள்வியே கிடையாது. அப்போ இதில் வந்து அவர் செலெக்ஷனில் வந்து என்ன தப்பு? சியான் விக்ரம் வந்து என்ன தவறு பண்ணியிருக்காரு? பொதுவாக வந்து படம் உருப்படியாக எப்போ வராது, நேரத்துக்கு ஷூட்டிங் வராமல் காசை வாங்கி போட்டு போய் சொல்லிட்டு இஷ்டத்துக்கு அங்கே வெளியில் அலைகிறவங்க, அதுக்கப்புறம் கதைக்குள்ளே வந்து எக்கச்சக்கமாக உள்ள இன்வால்வ் ஆகி பூரா கெடுக்கிறவங்க, இந்த மாதிரி எந்த விதமான குற்றச்சாட்டும் அவர் மேலே கிடையாது. கடந்த ஒரு 15 படத்தில் வந்து ஒரு 3 படம் இல்லை 4 படம் தான் பேசப்படக்கூடிய படம். உலகெங்கும் வாழும் ஆகாயம் தமிழ் நெஞ்சங்களுக்கு கிறிஸ்டியின் அன்பு வணக்கம். இன்று நம்மோடு சினிமா கன்சல்டன்ட் திரு கசால் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் கிறிஸ்டி, எப்படி இருக்கீங்க சார்? நலம் சார். நடிகர் விக்ரம் அவர் பண்ணாத கதாபாத்திரங்களே கிடையாது. இன்னைக்கு அவரை மாதிரி நடிக்க முடியுமா அப்படின்ற மாதிரி இருக்கும். அவர் ஏற்று நடிச்சிட்ட ஒரு கதாபாத்திரம் அப்படின்னா அதுக்கப்புறம் வேற யாருமே அது வந்து ஈக்குவலாக ஒருத்தர் பண்ணிட முடியாதுன்ற அளவுக்கு தொடர்ந்து அவரை பற்றி நிறையா பேசிகிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ சமீப காலங்களில் வந்த படங்களை பார்க்கும்போது எந்த படமே ஒரு வெற்றி படமாக ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட்டு அப்படின்ற மாதிரியே கிடையாது. ஆனால் பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. அவரை கெட்டப்பை பார்க்கும்போது வாவ் செம்மையாக பண்ணுறாரு, சூப்பராக இருக்க போதுன்னு நினைக்கிறோம். பட் பெருசாக வந்து ஹிட் ஆக மாட்டேங்குது. இப்போ வந்து வீரதீர சூரன் தான் பெரிய எதிர்பார்ப்பில் இருக்குது. இந்த படமாவது ஒரு கை கொடுக்குமா அப்படின்னு. என்ன காரணம் சார்? ஏன் எந்த இடத்துல வந்துட்டு விக்ரம் அவர்கள் சார் இருக்கிறார்? அவரோட அந்த லிஸ்ட் ஆஃப் படங்கள் வந்து கொஞ்சம் பேசினோம்னா என்னங்கிறது கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். ஓகே. இப்போ வீரதீர சூரன் வந்து மார்ச் 27 வந்து ரிலீஸ் ஆக போகுது. அதோட டைரக்டர் வந்து அருண்குமார். இதுக்கு முன்னாடி வந்து சித்தா படம் பண்ணார், சேதுபதி படம் பண்ணார், பன்னியாறு பத்மனியம், இந்த மாதிரி சிந்து பாத்து இந்த மாதிரி படம் பண்ணார். அதில் அவங்களுக்கு வந்து பன்னியாறு பத்மனியம் வந்து பேர் வாங்கின படம் வெற்றி படம் இல்லை. ஆனால் சேதுபதி படம் இருக்குல்ல, ஒரு கமர்ஷியலாக எதிர்பார்ப்பை தாண்டி வந்து சூப்பராக இருந்த படம் சித்தான்ற படம் வந்து உங்களுக்கு சில காட்சிகள்லாம் பஞ்சு மிட்டாய் விற்கிறவனை பார்க்கும்போது நமக்கு அப்படியே அடிவேறு வந்து கலங்கும், பயமாக இருக்கும். அப்படி வந்து ஒரு சிறப்பான டைரக்டர். அந்த டைரக்டருக்கு வந்து கமர்ஷியலாக ஹேண்டில் பண்ணக்கூடிய நல்ல திறமை இருக்கு அப்படின்னு நம்ப வைக்கக்கூடிய டைரக்டர் அவர். அந்த இயக்குனரை பொறுத்த மட்டும் அருண்குமார் வந்து ஒரு நல்ல கமர்ஷியலா பெரிய ஹீரோவை ஸ்டார்னு சொல்லுவோம் இல்லையா, ஒரு 10-12 பேர் தான் இருக்காங்க. அவங்க வந்து ஹேண்டில் பண்றதுக்கு சில குவாலிட்டிஸ் இருக்கு, சில திறமை இருக்கு. அப்படி ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு டைரக்டர்னு பேருக்கு. அப்போ இந்த வீரதீர சூரன் மேல ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. இதே எதிர்பார்ப்பு இதுக்கு முன்னாடி கோப்ராக்கு இருந்துச்சு, தங்கலானுக்கு இருந்துச்சு. இப்படி ஒரு படமும் வந்து வரிசையா சொன்னோம்னா இருந்தது. கோப்ரா வந்து சுத்தமா வந்து போயிடுச்சு. தங்கலான் வந்து எதிர்பார்த்த அளவுக்கு வரலை. இப்போ நீங்க அவர் வந்து இப்போ டைரக்டர் வந்து சொல்றாங்கன்னு வச்சுங்களேன், அது வந்து செலக்ட் பண்ற இது இருக்கு இல்லையா. இப்போ இப்படி ரிவர்ஸ்ல வந்து எடுப்போன்னு வச்சுக்கோங்க. இப்போ வீரதீர சூரன் சொன்னோம், எதிர்பார்ப்பு இருக்கு. வந்ததுக்கு அப்புறம் தான் என்ன மாதிரி கதை என்னவா இருக்கும் அப்படின்னா என்ன மாதிரி கேரக்டர் அப்படிங்கிறது வந்ததுக்கு அப்புறம் எப்படி ஹேண்டில் பண்ணியிருக்காரு அந்த டைரக்டர். இவர் வந்து எப்படி நடிச்சிருப்பாரு அப்படின்னு சொல்ல வேண்டியதில்லை. நீங்க வந்து கந்தசாமின்னு ஒரு படம் எடுத்தீங்கன்னா முழுக்க ஃபுல் கமர்ஷியலா போட்டு தாக்குறாரு. ஜெமினி எடுத்தீங்கன்னா முழு கமர்ஷியலா போட்டு தாக்குறாரு. ஐ படமா பல வேரியேஷன்ல பண்றாரு. அப்போ ஹீரோவை பொறுத்த மட்டும் உங்களுக்கு எந்த விதமான குறையும் சொல்ல முடியாது. ஓகே. இப்போ டைரக்டர் இப்போ இதுக்கு முன்னாடி வந்து தங்கலான் வந்து பாரஞ்சித், அதுக்கு முன்னாடி வந்து வெற்றி படம் கொடுத்தவர், அப்புறம் சார்பட்ட பரம்பரையெல்லாம் 4 வாட்டி பார்த்தாலும் சலிக்காத படங்கள். அவ்வளோ அருமையான ஒரு டைரக்டர். அவர்கிட்ட போய் தங்கலான் வந்து நீங்கள் ஒழுங்காக எடுப்பீங்களான்னு இவர் வந்து கதையை கேட்க முடியாது. ஸோ நம்பி ஒப்படைக்கிறதான், ஒப்படைச்சு தான் உடம்பை வருத்திக்கிட்டு அவ்வளோ தூரம் பண்ணவர். அப்புறம் வந்து கோப்ரா வந்து அஜய் ஞானமுத்துன்னு சொல்லி இதுவாக இருக்கட்டும், டிமாண்டி காலனியாக இருக்கட்டும், இமைக்கா நொடிகளாக இருக்கட்டும், இமைக்கா நொடிகள்லாம் வந்து நம்மளை வந்து கட்டி போட்ட படம், அவ்வளோ சூப்பர் ஹிட் படம். அப்புறம் வந்து மகான்ற படம் வந்தது, கார்த்தி சூப்பராஜ் வந்து ஒரு நல்ல டைரக்டராக அவனு ஒரு கேள்வியே கிடையாது, படம் போகலை. அப்புறம் வந்து கடாரம் கொண்டான், அது டைரக்டர் வந்து ராஜேஷ் செல்வா ஒரு டைரக்டர், கமல் கம்பெனி. அப்போ அவங்க சொன்னாங்கன்னா சரின்னு சொல்லி நடிச்சுட்டு போகிறது தானே, ஏன்னா கமல் கம்பெனி நல்ல கதை கேட்டிருப்பாங்க அப்படின்றது. அப்போ இவர் சைடில் வந்து இந்த மாதிரி படங்கள்லாம் கடாரம் கொண்டான் வந்து பரபரப்பாக நல்லா இருந்துச்சு,
கடாரங்கொண்டான் வந்து எந்த டைரக்டர்னு சொல்லி அவங்க வந்து யோசிக்க வேண்டியதில்லை, ஏன்னா கமல் கம்பெனி. ஓகே, அப்போ இதில் வந்து அவர் செலெக்ஷனில் வந்து என்ன தப்பு அப்படின்னு தெரியல. இப்போ வந்து சாமி ஸ்கொயர் ஹரி படம், சாமி வந்து சூப்பர் டூப்பர் ஹிட்டான படம். எங்கே பார்த்தாலும் அதுவும் அதோட பப்ளிசிட்டியே வித்தியாசமாக வந்து ஒரு நிறைய பேர்கிட்ட சாமி சாமி சாமின்னு எடுத்து எங்கேயோ படம் அவர் அடுத்த அளவுக்கு கொண்டு போன படம். அந்த டைரக்டரை டவுட் பண்ண முடியுமா? முடியாது. அப்போது அந்த டைரக்டர் வந்து ஏன் வந்து இந்த மாதிரி கொடுத்தாங்க அப்படின்னு ஒரு தெரியல. ஒருவேளை நேரம் கிடைக்காம அவசரமாக கூப்பிட்ட இதை பண்ணாங்களான்னு தெரியாது. ஆனால் இவர் சைடில் ஹரி நல்ல டைரக்டர், ஏற்கனவே நல்ல பெரிய ஹிட்டு கொடுத்தவர். அருள் படம் வந்துச்சு, நல்ல ஹிட்டு கொடுத்தவர். இதெல்லாம் அதுக்கப்புறம் சாமி ஸ்கொயர் ஓகேன்னு தன்னை ஒப்படைக்கிறாரு. ஒப்படைக்கும்போது நீங்கள் கமர்ஷியல் படமாக இருந்தால் கூட தனக்கு வந்து என்னென்ன வந்து தேவையோ அத்தனை இது வந்து இறங்கி பண்ணக்கூடியவர். ஆமாம். இப்போது ஸ்கெட்ச்னு ஒரு படம், அந்த படம் வந்து வாளுன்னு ஒரு படம் பண்ண டைரக்டர் விஜய் சந்திரன் சொல்லி நம்பி கொடுக்குறதான், கதை கேட்டிருப்பாங்க, அதெல்லாம் நம்பி கொடுக்குறதான். அப்புறம் இருமுகன்ற படம் வந்து பரபரப்பாக பேசப்பட்ட படம். அவருக்கு வந்து ப்ரொடியூசருக்கும் வந்து லாபமான படம்னு கேள்வி. இந்த நயன்தாரா இது அப்புறம் அங்கே போய் எடுத்தெல்லாம் ரொம்ப ஸ்பீடாக இருந்துச்சு. அது வந்து எப்படின்னா, இதுக்கு முன்னாடி ஆனந்த் சங்கர்னு வந்து அவர் இது பண்ணாரா, ஹரிமா நம்பின்னு ஒரு படம். அந்த படமே இவர் வந்து விக்ரம் பிரபு வந்து ஒரு இடத்துக்கு எலிவேட் பண்ணியிருக்க படம். அந்த டைரக்டர் மேலே வந்து பெரிய நம்பிக்கை வரும் கண்டிப்பாக. ஏன்னா ஹரிமா நம்பின்ற ஒரு கமர்ஷியல் ஆக்ஷன் ஃபிலிம் பண்ணக்கூடியவர், இவர் நல்லா பண்ணார். ஸோ இந்த மாதிரி இது ஒப்படைக்கிறாருன்னு வச்சுங்களேன். 10 என்றதுக்குள்ள ஒரு கோலி சோடா பண்ணி ஹிட் அடித்த ஒரு டைரக்டர் வந்து 10 என்றதுக்குள்ள படம் பண்ணுறாரு. இப்படி நீங்கள் வரிசையை பார்த்தீங்கன்னா, ஒரு டேவிட்னு ஒரு படம் வந்ததே தெரியாது. அதுக்கப்புறம் வந்து தாண்டவமாக இருக்கட்டும், ஏன்னா தெய்வ திருமகள் வந்து ஆவரேஜ் ஹிட், ஒரு பெரிய படம். அந்த படம் பெரிய படம். தாண்டவம் படம் வந்து ஃபெயிலியர் அப்படி வச்சுட்டிங்கன்னா. ராஜபாட்டை சுசீந்தர் வந்து ஒரு நான் மகாநல்லன்னு சொல்லி ஒரு நல்ல வெற்றி படம், ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ், அதெல்லாம் பார்த்தா செகண்ட் ஹாஃப்லாம் நம்ம வந்து வேறு ரேஞ்சுக்கு இப்படி யோசிப்போம். அந்த மாதிரி வந்து ஒரு படம் அப்படி கொடுத்தவர் வந்து இந்த மாதிரி படம் கொடுத்தாரு. இப்போ இந்த இடத்துல வந்து சியான் விக்ரம் வந்து என்ன தவறு பண்ணியிருக்காரு அதை வந்து பார்க்கணும்ல. தான் நடிப்பில் இன்வால்மெண்ட்டில் எதுலேயுமே தவறு பண்ணல. இப்போ பொதுவாக வந்து படம் உருப்படியாக எப்போ வராது, நேரத்துக்கு ஷூட்டிங் வராமல் காசை வாங்கி போட்டு போய் சொல்லிட்டு இஷ்டத்துக்கு அங்கே வெளியில் அலையிறவங்க, அதுக்கப்புறம் கதைக்குள்ளே வந்து எக்கச்சக்கமாக உள்ள இன்வால்வ் ஆகி பூரா கெடுக்கிறவங்க. இந்த மாதிரி எந்த விதமான குற்றச்சாட்டும் அவர் மேலே கிடையாது. நீங்கள் வந்து ஒரு ஆக்ஷன் ஹீரோ ஒரு கையெல்லாம் இவ்வளோ தூரம் அப்படி வேணும் அப்படின்னா ஐ படத்தில் வந்து 2 எக்ஸ்ட்ரீம் பண்ணியிருப்பாரு. கண்டிப்பாக இது வந்து வேறு யார் பண்ணுவாங்கன்னு தெரியாது. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு சூழலில் இப்படி பண்ணக்கூடியவர் கடந்த ஒரு 15 படத்தில் வந்து ஒரு 3 படம் இல்லை 4 படம் தான் பேசப்படக்கூடிய படம். அது விக்ரம் தப்பு கிடையாது, சியான் விக்ரமோட தப்பு எதுவுமே கிடையாது. ஆனால் நடிப்பில் தப்பு இல்லை. இப்போ படம் வந்து ஒரு கட்டம். இப்போ வந்து சேது படம் பண்ணும்போது சியான் விக்ரம் வந்து அவர் என்ன மாதிரி நடிகர்னு தெரியாது, சிறப்பான நடிகர். தூளா இருக்கட்டும், தில்லா இருக்கட்டும், ஒரு நல்ல கமர்ஷியல் நடிகராக வந்தார். அந்த பேஸ் இருக்கு இல்லையா, அந்த ரேஞ்சில் வந்து அடுத்தடுத்து அந்த ரேஞ்சிலேயே போகணும்ல. ஜெமினி வந்தது, நல்லதாக இருந்தது. அந்த அடுத்த ரேஞ்ச் இல்லாமல் திடீர்னு வந்து மஜான்னு ஒரு படம், அப்புறம் காசின்னு ஒரு படம். தான் வந்து ஒரு மிகப்பெரிய நடிகன், அதாவது ஒரு ஆக்ஷன் ஹீரோ அப்படிங்கிறது ஒன்று. இப்போ நீங்கள் விஜய் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையும் எப்போ பேட்டி எடுத்தாலும் எனக்கு இவ்வளோ தான் வருங்க, நான் இதை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவார். இதே சில அஜித் வந்து தன்னோட இதை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணார். சில நேரங்கள் வந்து கொஞ்சம் முன்னப்பின இருந்தால் கூட கரெக்டாக ஃபாலோ பண்ணார். அப்புறம் விஜயை வந்து அப்படியே ஃபாலோ பண்ணி ரஜினி, விஜய், அடுத்து வச்சுன்னா சிவகார்த்திகேயன் ஃபாலோ பண்ணுறாங்க. அந்த ஃபாலோ அப் வந்து தன்னோட கேரியரில் இவர் பண்ணலையோன்னு ஒரு விஷயம் இருக்குது. ஓகே, இப்போ காசின்ற ஒரு படம், ஒரு மிகப்பெரிய ஆக்ஷன் ஹீரோவுக்கு வந்து காசின்ற ஒரு படம் சரியான படமா, தன்னோட நடிப்புக்கு தீனி போடலாம். ஆனால் என்ன ஆகும், அந்த காசின்ற படம் வந்து பார்க்கும்போது படம் நல்ல படமாக இருக்குது, அவார்டு வந்து எல்லாம் ஓகே. இந்த காசின்ற படம்னால அடுத்த படம் இருக்குல்ல, அதுக்கான வியாபாரம். நம்ம வந்து இப்போ எதையுமே என்ன பண்ணுறோம், வியாபாரத்தை வச்சு தான் அவங்க சம்பளம், அவங்களுடைய ரேஞ்சு இப்படி இருக்கும். ஸோ அது வந்து அவர் வந்து அந்த செலெக்ஷனில் வந்து கரெக்டாக பண்ணலையோன்னு ஒரு கேள்வி. இது நீங்கள் செலெக்ஷன் சொல்கிறீங்க, பட் நீங்கள் சொன்ன மாதிரியே இருக்கக்கூடிய அத்தனை இயக்குநர்களும் வெற்றி படங்கள் கொடுத்தவங்க. சுந்தரெல்லாம் வந்துட்டு இப்போ நீங்கள் சொன்ன நான்மகால வெற்றி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ராஜா பாட்டுக்கு படம் பண்ணுறாரு. ட்ரெய்லரை பார்க்கும்போதே இவ்வளோ கெட்டப்பில் வந்து விக்ரம் வராறான்ற மாதிரிலாம் யோசித்தோம். ஸோ பாட்டிலே முடிஞ்சு போச்சு. ஸோ எனக்கு தெரிஞ்சு என்னன்னா, இப்போ வரைக்குமே அவருடைய இயக்குநர்கள் எல்லாமே வெற்றி இயக்குநர்கள் தான். ஆனால் ஏன் சிஎம் விக்ரனோட வரும்போது ஏன் செட் ஆகலைன்னா, இப்போ ஒரு நான் மகானில் பார்த்து பிரமிச்சு ஓகே சூப்பர் டைரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இவருக்கு வந்து படம் பண்ண வர்றாங்கன்னா, அந்த கதையை கேட்டு ஜட்ஜ் பண்ணுற ஒரு இடம் இருக்குல்ல. ஆமாம், இந்த கதை சரியாக இருக்கு, இது சரியாக இருக்குமா, நமக்கு சரியாக இருக்குமா அப்படிங்கிறது இருக்குல்ல. அதில் வந்து கோட்டை விடுறது, அல்லது
இயக்குனருக்கு மேலே அதீத நம்பிக்கை வைக்கிறது. ஓகே, அவர் பார்த்துப்பாரு அப்படின்ற அவர் பார்த்துப்பாரு. அப்போ என்னன்னா இதில் வந்து சில நேரம் இன்வால்வ் ஆகிறது தப்பா ரைட்டானா ஓவராக இன்வால்வ் ஆகி கதையை பூரா கெடுக்கிறது தப்பு. ஓகே, இன்வால்வ்டே சுத்தமாக இன்வால்வ் ஆகாமல் இவர் நல்ல டைரக்டர் நல்லா பண்ணுவார்னு மொத்தத்துக்கு இன்வால்வ் ஆகாமல் விடுறதும் தப்பு. அப்போ தனக்கு என்ன தேவையோ தேவைக்கு ஏற்ற மாதிரி தனக்கு என்ன வேணும் அப்படின்னு டெசிஷன் இருக்குல்ல, அந்த டெசிஷனில் வந்து அவர் வந்து தவற விட்டுட்டாரோன்னு தோணுச்சு. ஏன்னா இந்த டைரக்டர் பேர் பார்த்தோன்னா ஒரு கார்த்திக் சுப்ராஜா இருக்கட்டும், ஒரு அஜய் ஞானமுத்தா இருக்கட்டும், சங்கரா இருக்கட்டும், இப்போ மணிரத்னம் நீ எடுத்துங்க வரிசையாக வந்து பெரிய பெரிய டைரக்டர் நல்ல ஹிட்டு கொடுத்த டைரக்டர். அப்போ இவரோட போர்ஷன் வரும்போது இவர் கதைன்னு வரும்போது இந்த கதையை வந்து முழுசாக நம்பி அப்படி விட்டுட்டாரோன்ற ஒரு இது இருக்குது. ஓகே, அது போக இன்னும் ஒரு முக்கியமான ஒரு இது என்ன பேசுவோம்னா எல்லா காலத்துலேயும் ஒரு பேர் வரும். இது எம்ஜிஆர் சிவாஜி காலத்தில் சண்டை மாதிரி வரும். ஆக்சுவலி உங்களுக்கு ஆப்போசிட். இது எதுக்குன்னா படத்தோட ப்ரொமோஷன் அதுதான். இப்போ நீங்கள் வந்து கமல் ரஜினி 2 பேரும் ஒன்றா நடிச்சிட்டு இருந்தாங்க, பேசி வச்சு பிரிஞ்சு தனித்தனியாக நடித்தாங்க. அப்புறம் ஒரு படம் வரும்போது இவங்க ஆட்கள் அவங்களை திட்டுறது, அவங்க ஆட்கள் இவங்களை திட்டுறது, அப்போ என்ன தான் பண்ணியிருக்காரு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி இவங்க போய் பார்க்க வர்றது அப்படின்னு. ஆனால் தனிப்பட்ட முறையில் அவங்க வந்து நல்ல நண்பர்கள். கண்டிப்பாக. அப்புறம் விஜய் அஜித் இது வந்து சொல்ல கேள்வி என்னென்னா விஜயோட அப்பா வந்து எஸ்எஸ்சி வந்து கூப்பிட்டு வந்து 2 பேரும் தனித்தனியாக பண்ணுங்கப்பா, ஆனால் 2 பேரும் வந்து ரசிகர்கள் வந்து கொஞ்சம் கரெக்டாக வந்து மெயின்டைன் பண்ணிடுங்க அப்படின்னு. இந்த ரசிகர்கள் அங்கே திட்ட, அவங்க இங்கே திட்ட, மாறி மாறி திட்ட. அப்போ நீ யார் நான் யாருன்னு அந்த போட்டி இருக்குல்ல, அப்போது என்னோட தலைவன் என்னோட ஹீரோ படம் ரிலீஸ் ஆகும்போது நான் என்ன பண்ணுறேன் பாரு, கட் அவுட் பண்ணுறேன், இது பண்ணுறேன் அப்படின்னு அவங்க வந்து இறங்கி பண்ணுவாங்களா? அதில் சொந்த காசை வச்சு பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்க முடியாது. அப்போ இவங்க வந்து ரசிகர் மன்றம், அப்புறம் ஊர் பூரா ரசிகர் மன்றம் வச்சு அந்த ரசிகர் மன்றத்துக்கு ஒவ்வொரு ஏரியாவுக்கு வந்து செயலாளர் தலைவர்லாம் போட்டு அதுக்கு வந்து கரெக்டாக வந்து படம் ரிலீஸ் ஆகிற டைமுக்கு முன்னாடிலாம் காசு அனுப்பிச்சு அப்புறம் இவங்க 2 பேரும் மாறி மாறி வந்து எல்லா விதமான சோஷியல் மீடியாவில், இப்போது சோஷியல் மீடியாவுக்கு முன்னாடி வந்து வேறு மாதிரி சண்டை போட்டு இது எல்லாம் பண்ண வச்சு ஒரு விஜய் படம் வருது அப்படின்னா அஜித் ரசிகர்கள் வந்து உற்சாகம் திட்டுறதுக்கு, அஜித் படம் வருதுன்னா விஜய் ரசிகர்கள் வந்து மாறி மாறி திட்டுறது அப்படின்னு சோசியல் மீடியாவில் எல்லாத்தையும் பயன்படுத்தி இவங்க மாறி மாறி திட்டுறது இருக்குல்ல. அப்படி திட்டும்போது என்னதான் இந்த படம் அப்போ அவங்களுக்கான அந்த வேல்யூ இருக்குல்ல. இது என்ன ஒரு விஷயம்னா இந்த படம் வெளியே வரப்போகும்போது இவர் ரசிகர்கள் வந்து இப்போ பாசிட்டிவாக சொல்லி கொண்டாட, இவரோட ரசிகர்கள் வந்து நெகட்டிவாக சொல்லி திட்ட, ஆனால் எல்லா நேரத்துலையும் அவங்க வந்து லைம்லைட்டில் இருந்துகிட்டே இருப்பாங்க. ஓகே, அந்த இது வந்து விக்ரமுக்கு இல்லை. தன்னோட ரசிகர்களை வந்து ஒரு பெரிய பட்டாளத்தை உருவாக்குனாருன்னா உருவாக்கலை. சூர்யாவுக்கு விக்ரமுக்கு கிளாஷ் அப்படின்னா கிடையாது. சூர்யா விக்ரம் கிளாஸ் வந்து பர்சனல் கிளாஷாக இருக்கலாம், ரசிகர்கள் வச்சு கிளாஷ் இல்லை. இப்போ சூர்யாவுக்கே படம் ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா அவருக்கு வந்து ஒரு விஜய் மாதிரியோ ஈவன் சிவகார்த்தின் மாதிரியோ இன்றைக்கி வந்து கரெக்டாக உருப்படியாக தொடர்ந்து படம் பண்ணாத சிம்புவுக்கு பெரிய ஓப்பனிங் இருக்குது. அந்த ஓப்பனிங் வந்து சூர்யாவுக்கு இருக்கான்னா கேள்விக்குறி தான். கார்த்திக்கு, ரவிமோகன் முன்ன ஜெயம் ரவி அவருக்காக இருக்கட்டும், இந்த கூட்டத்தில் வந்து விஷால் வந்து தனித்து தெரிஞ்சார். என்னன்னா நான் வந்து நடிகர் சங்கத்துக்கு போகிறேன், இங்கே போகிறேன்னு சொல்லி லைம்லைட்டில் இருந்துக்கிட்டே இருந்தார். அப்புறம் நல்ல படங்களும் வந்துச்சு. அப்போ விஷால் வந்து ஒரு ஒரு ஸ்டாண்டர்டில் இருக்கார் இல்லையா, ஆக்ஷன் ஹீரோ, ஒரு ஆக்ஷன் ஹீரோ. ஆமாம் ஆமாம், நீங்கள் வந்து இரும்புத்திரை படமாக இருக்கட்டும், இப்போ வந்து மார்க்காண்டினி படமாக இருக்கட்டும், இந்த 2 படம் போதும், அடுத்து 2 படம் ஃபெயிலியர் ஆனால் கூட பரவாயில்ல, அடுத்த படம் தூக்கிட்டு போயிடும். கண்டிப்பாக. அப்போது அந்த செலெக்ஷன் இது அதெல்லாம் வந்து கொண்டு போய் சேர்க்கணும்ல. இவர் வந்து ஒதுங்கி என்னோட வேலை வந்து நல்ல படம் பண்ணுறது, அப்புறம் நல்ல நடிகன்னு பேர் வாங்குறது. இப்போ என்னதான் பண்ணாலுமே நல்ல நடிகன்கிறது வேற, ஒரு கமர்ஷியல் ஹீரோங்கிறது வேற. அந்த இடத்துல இவர் கமர்ஷியல் ஹீரோவாக பெரிய அளவுக்கு வந்திருக்க வேண்டிய விக்ரம் வந்து அந்த இடத்தையும் தவற விட்டார். இதில் வந்து என்னென்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். தனக்கு ரசிகர் மன்றம் தமிழ்நாடு முழுக்க வந்து ஒரு 38 மாவட்டம்னு வச்சுங்களேன். ஒவ்வொரு மாவட்டத்தில் வந்து ஒரு 4-5 ரசிகர் மன்றம்னு கலைன்னு வச்சோம்னா ஒரு 150 ஆஃபீஸ் ரசிகர் மன்றம். அந்த 150 ரசிகர் மன்றத்துலேயும் வந்து படம் ரிலீஸ்க்கு முன்னாடி வந்து பணம் அனுப்பணும். அப்புறம் வந்து திடீர்னு அப்படின்ற ஒரு படத்துக்கு வந்து 3 வருஷம் வந்து கழிச்சிட்டு கொடுத்து பண்ணுறான்னு வச்சுங்களேன். மற்ற படம் அடுத்தடுத்து அவங்க ரசிகர்களுக்கு கொடுக்கணும்ல, அந்த இது இல்லை. இப்போ வந்து அஜித் படம் வந்து வலிமைன்ற ஒரு படம் லேட் ஆச்சு. ஆனால் அந்த வலிமை அப்டேட்னு சொல்லி ட்ரெண்ட் ஆச்சு பார்த்தீங்களா. கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் போய் வலிமை அப்டேட் கொடுங்கன்னு சொல்லி கேட்டாங்க. அந்த ரசிகர்கள் வந்து எப்படின்னா ப்ரொமோட் பண்ணுறது, அந்த ரசிகர் கூட்டம் வந்து இவருக்கு வந்து இவருக்கு இல்லை அல்ல மெயின்டைன் பண்ணல. இவர் நல்ல படம் நடித்தார்னா படம் ஓடும், அப்படி இல்லைன்னா படம் வந்து ஓடாது. இல்லை சார், இப்போ தங்கலான் கூட நீங்கள் ஓப்பனிங் இல்லைன்னு சொல்கிறீங்க, பட் ஆனால் தங்கலான் ஓப்பனிங் நல்லா இருந்துச்சுங்க. ஓப்பனிங் பெருசாக இருந்துச்சு. அது காரணம் என்னென்னா இவங்க பண்ண ப்ரொமோஷன், ஓகே, ட்ரெய்லர் இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு. ஓகே, ஆனால் அந்த ஓப்பனிங் இருக்குல்ல, அடுத்து ஒரு 3 நாளைக்கு கொண்டு போய் சேர்த்துருக்கணும்ல, ஒரு வாரத்தை கொண்டு போய் சேர்த்துருக்கணும்ல, அது யார் போய் சேர்ப்பா?
ரசிகர்களுக்கு சேர்ப்பாங்க. இல்லை, ஆனால் இது எனக்கு தெரிஞ்சு ப்ரொமோஷன் நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் வந்துட்டு பெரிய ஹீரோஸ் வர்றதில்லை அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஆனால் தங்கலானுக்கெலாம் கிட்டத்தட்ட எல்லா காலேஜஸ்க்கும் போய் டான்ஸ் ஆடி இது பண்ணி எல்லா ப்ரொமோஷன் வேலையும் விக்ரம் அவர்கள் பார்த்துக்கிறாரு. எல்லா படங்களுக்கும் அதை பார்க்குறோம். ஒரு படத்தில் ப்ரொடக்ஷன் ப்ராப்ளம், ஒரு படம் லேட் ஆகுது அப்படின்னா கூட அதுக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணி பண்ணுற விஷயங்கள் எல்லாமே கரெக்டாக தான் பண்ணிட்டு இல்லை, அந்த விஷயத்தில் அவர் வந்து எதையுமே குறை சொல்ல முடியாதுங்க. அவர் நடிப்பாக இருக்கட்டும், அப்புறம் தயாரிப்பாளர்களுக்கு ப்ரொடக்ஷன் கம்பெனிகளுக்கு வந்து அனுசரித்து போகிறதா இருக்கட்டும், அந்த விதத்தில் எந்த குறையும் சொல்ல முடியாதுங்க. நடிப்பில் குறையே சொல்ல முடியாது. அவர் கேரக்டர் என்னவோ அது கரெக்டாக நடிக்கிறார். அதெல்லாம் தாண்டி தன்னை ப்ரொமோட் பண்ணணும்ல. அதாவது படத்தோட ப்ரொமோஷன் ஒரு பக்கம் இருக்கட்டும், தன்னை ப்ரொமோட் பண்ணுறது, இந்த படம் உங்கள் படம் எப்போ வருது, அடுத்து எப்போ வருது அப்படின்னு இன்றைக்கி வீரதீர சூரன் இதுக்கு வந்து எவ்வளோ ரசிகர்கள் வந்து அஜித் படம் வர்ற மாதிரி இன்றைக்கி வந்து குட் பேட் அக்லி வரப்போகுது. அதுக்கு இருக்கிற ரசிகர்களோட எதிர்பார்ப்பு இருக்குல்ல, அதில் எத்தனை பெர்சன்டேஜ் வந்து வீரதீர சூரனுக்கு இருக்குது? நீங்கள் ஜஸ்ட் அப்படி கம்பேர் பண்ணி பாருங்கள், புரியுது. அப்போ அந்த மாதிரி ரசிகர் கூட்டம் அப்படி எப்போ வரும்னா, தனிப்பட்ட ஒருத்தருக்கு ரசிகர் கூட்டம் வராது. அப்போ சண்டைக்கு இன்னொருத்தர் வேணும், பர்சனல் சண்டை வேண்டாம். ஆனால் இது வந்து செட்டப் போட்டி மாதிரி ஒரு போட்டி இருந்தால் மட்டும்தான் நீ இந்த படம் பண்ணுறேன், நான் இந்த மாதிரி படம் பண்ணுறேன், நீ அப்படி பண்ணுறேன், நான் இப்படி பண்ணுறேன் அப்படின்னு ரசிகர்களை வந்து ஏற்றி விட்டு கெட்டவத்தை பேச வேண்டியதில்லை. ஆனால் நல்ல விதமாக பாசிட்டிவாகவே பேசுறதுக்கு இந்த மாதிரி ஒரு இடத்த வந்து விட்டுட்டாங்களோ. எப்போவுமே ஒரு டாப்பில் 2 பேர் இருந்தாங்கன்னா சைடில் வந்து ஒரு 2-3 பேர் இருப்பாங்க. இல்லை, சண்டையை தாண்டி தனியாகவே ரசிகர் பட்டத்தை வந்து அவர் வந்து இது பண்ணலை. தெரிஞ்சு ரசிகர் மன்றமோ அதுக்கு வந்து ஃபீட் பண்ணுறதோ அவங்களுக்கு வந்து ஏதோ ஒன்று சில நல்ல விஷயங்களோ, ரசிகர் மன்றம் வச்சு பண்ணுறதே வந்து சொல்லப்போனால் இவங்க வந்து அவங்களுடைய எதிர்காலத்திலாம் கெடுக்கிற விஷயந்தான். ஆனால் இவங்க டெவலப் ஆகிறோம்னா ரசிகர் வேணும். அது வந்து இப்போ தனுஷுக்கு ரசிகர் மன்றம் பெருசாக நல்லா இருக்குது. சிம்பு வந்து டெவலப் பண்ணுறாரு இல்லையா, அவருக்கு வந்து வெறித்தனமாக ரசிகர் மன்றம் இருக்காங்க. அதை தாண்டி ஒரு 8-9 வருஷத்துக்கு முன்னாடி என்னோட படத்தோட ஷூட்டிங்க்கு வந்து மணப்பாறை போயிருந்தேன். அங்கே போகும்போது ஊருக்குள்ளே போனால் ஒரு சரியான ஒரு தனியாக ஒரே ஒரு தெரு, அந்த தெருவில் வந்து சிவகார்த்தியனுக்கு அன்னைக்கு வந்து ரசிகர் மன்றம் போர்டு இருந்துச்சு. 9 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ வந்து இப்போ இவ்வளோ பெரிய நடிகர் இல்லை, அவர் அன்னைக்கே இருந்தது. அப்போ என்ன, தன்னை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு எல்லா வழியிலையும் அவர் வந்து செலவு பண்ணார். பெரிய நடிகையை வந்து இப்போ டாப்பில் இருக்கிற நடிகை வந்து பெரிய அளவுக்கு சம்பளம் கொடுத்து கூட போட்டார், அங்கே வச்சார். ரசிகர் மன்றத்துக்கு வந்து சைலண்ட்டாக செலவு பண்ணார். இப்போ வந்து அவருக்கு போட்டி அந்த டைமில் வந்து இப்போ விஜய் சேதுபதி அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி செட்டப் பண்ணி கொண்டு வந்தாங்க. எஸ்கே விஜய் சேதுபதி அப்படின்னு. அப்புறம் விஜய் சேதுபதி ரூட்டு வேறு மாதிரி மாறிச்சு. இவர் ரூட் வந்து இப்போ இவர் வந்து ரஜினிக்கு போட்டியா, விஜய்க்கு போட்டியா, அஜித்துக்கு போட்டியா அப்படின்ற இடத்துல அவர் இருக்கிறார். ஓகே, அப்போ தன்னை ப்ரொமோட் பண்ணிக்கிறதுல இவ்வளோ ஸ்ட்ராங்காக. அதே மாதிரி கதை தேர்வு இருக்குல்ல, அது ஒரு கட்டத்துக்கு அப்புறம் வந்து நம்ம கையில் இல்லை. ஆனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து தனக்கு இப்படி இந்த மாதிரி வரும் அப்படின்னு இறங்கி பண்ணுறது இருக்குல்ல, அந்த இடத்துல இவர் வந்து ஒரு நடிகனாக வந்து பரிணமிக்க நினைச்சாரே ஒழிய ஒரு கமர்ஷியல் ஹீரோவாக கண்டினியூஸாக பண்ணணும்ல. அட்லீஸ்ட் ஒரு படம் இப்படி பண்ணால் ஒரு படம் இப்படி இல்லை, 2 படம் கமர்ஷியல் படம், ஒரு படம் வந்து தன்னை நிரூபிக்கிறதுக்கு அப்படின்ற படம் இருக்குல்ல, அந்த இடத்துல வந்து இவர் வந்து மிஸ் பண்ணிட்டாரோன்னு தோணுச்சு. இப்போ வீரதீர சூரன் வந்து நல்ல டைரக்டர், சித்தான்ற ஒரு சூப்பர் படம், அதுக்கு முன்னாடி வந்து சேதுபதின்ற ஒரு சூப்பர் கமர்ஷியல் படம் கொடுத்தவர். அவரை நம்பித்தான் இப்போ வந்து படம் வந்து பார்க்கலாம் அப்படின்னு தோணுதே ஒழிய இவர் வந்து மேலே டவுட் எப்பவுமே கிடையாது. ஆனால் இவர் செலெக்ஷன் எப்படின்னு தெரியாதுல்ல. அந்த இடத்துல தான் விக்ரம் வந்து அவர் தவற விட்டார்னு தோணுது. ஓகே, அப்போ யாருமே அவர் வந்து அழுத்தலை, ஒன்றும் செய்யலை. தன்னோட வளர்ச்சி தன்னோடது தான் கையில் இருக்குது. தனக்கு வந்து என்ன இது சொல்லுவோம், எல்லாருக்குமே ஒரு கமர்ஷியல் கம்பெனியாக இருக்கட்டும், ஒரு ட்ரேடிங் கம்பெனியாக இருக்கட்டும், மேனுஃபேக்சரிங் கம்பெனியாக இருக்கட்டும், நடிகர்களாக இருக்கட்டும், தயாரிப்பு கம்பெனியாக இருக்கட்டும், இந்த ஸ்வாட் அனாலிசிஸ் சொல்லுவோம். ஸ்ட்ரென்த்து, வீக்னஸ், ஆப்பர்ச்சுனிட்டி, த்ரெட்டு. இப்போது விக்ரமுக்கான ஸ்ட்ரென்த் என்ன, நல்ல நடிகர், அவருக்கு வந்து தயாரிப்பாளர் கிடைக்கிறது பிரச்சனை இல்லை. வீக்னஸ் என்ன, கதை தேர்வோ அல்லது இதை நம்பி விட்டுறதோ வீக்னஸ்ஸு. ஆப்பர்ச்சுனிட்டி என்ன, கொட்டி கிடக்க ஆப்பர்ச்சுனிட்டி, வருஷத்துக்கு 2 படம் பண்ணலாம். பண்ணிகிட்டே இருந்தால் அவர் எப்போ பார்த்தாலும் லைம்லைட்டில் இருந்துகிட்டே இருப்பார். த்ரெட் என்ன, இன்றைக்கி வந்து அடுத்து எதிரி இல்லை. அப்புறம் ஓடிடி பிஸ்னஸ் வந்து இப்போதைக்கு இப்போ மங்கி போய் கிடக்கு. இதெல்லாம் தாண்டி வந்து பெருசாக வரணும். இப்போ சம்பளம் வந்து ஒரு 40 கோடி 50 கோடின்னு சொல்லி பேசுகிற இடம் இருக்குல்ல, அவர் வந்த இடத்துல அவரோட உழைப்புக்கு அந்த கெப்பாசிட்டிக்கு இன்றைக்கி வந்து 100 கோடி வாங்கியிருக்க முடியும் இல்லை. ஓகே, அதுக்கு காரணம் அவர் தான். ஆனால் நடிப்பில் குறை சொல்ல முடியாது, தயாரிப்பாளர்களுக்கு இந்த கம்பெனிக்கு வந்து ஒத்துழைப்பில் குறை சொல்ல முடியாது, பெரும்பாலான விஷயங்களை குறை சொல்ல முடியாது. படத்தை ப்ரொமோட் பண்ணுற ஒரு பக்கம், தன்னை ப்ரொமோட் பண்ணணும்ல, அதில் வந்து மிஸ் பண்ணிட்டாரோன்னு தோணுது. ஓகே, இது ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி நடிப்புலையோ இல்லை அவருடைய கதாபாத்திரங்கள்லையோ இது வரைக்கும் நம்ம எந்த குறையும் சொல்ல முடியாது சார். பொன்னியின் செல்வன் எடுத்துக்கிட்டா கூட அத்தனை கேரக்டர் நடிச்சிருந்தா கூட அந்த ஒரு கேரக்டர் விக்ரம் பண்ணது சூப்பராக இருந்துச்சு, இவரை தவிர வேறு யாரும் பண்ண முடியாதுன்ற ஒரு பேர் வாங்குறாரு இல்லையா. ஆனால்
அவர் தனியாக படம் பண்ணும்போது அது ஏன் வந்து செட் ஆக மாட்டேங்குது? இல்லை, அது வந்து இப்போ பொன்னியின் செல்வன் படிக்கும்போது ஆதித்த கரிகாலன் கேரக்டர் வந்து ஏற்கனவே அந்த கதையை படித்தவங்களுக்கு ஆதித்த கரிகாலன் மேலே ஒரு இது இருக்கும். அதை விட்டாச்சும் வந்தியத்தேவன் இருக்கும். ஓகே, இப்போ நீங்கள் இதில் வந்து ஆதித்த கரிகாலன் கேரக்டர் சூப்பர் கேரக்டர் தான். ஆனால் அதையும் தாண்டி வந்தியத்தேவன் கேரக்டர் கார்த்திக் கேரக்டர் நின்றுச்சு. ஓகே, ஸோ இது வந்து கேரக்டரை பொறுத்து. தனிப்பட்ட முறையில் பண்ணும்போது தனக்கு என்ன வேணும்ன்றத என்ன வரும்னு சொல்ல வேண்டியது, அவருக்கு எல்லாமே வரும். ஓகே, அதெல்லாம் கடந்து போய் நிற்கிற ஒரு இடத்துல இருக்கிறாரு. ஆனால் தனக்கு வந்து என்ன வேணும்னு இருக்குல்ல, அதை கேட்டு வாங்கலையோன்னு தோணுது. அதை தான் தன்னோட கதை தேர்வு இருக்குல்ல. இப்போ நமக்கு கமர்ஷியல் ஹீரோவாக இருந்தால் மட்டும்தான் சம்பளம் பெருசாக வரும். அப்படி இல்லைன்னா சம்பளம் பெருசாக வராது. அப்புறம் பெரும்பாலான மக்கள் இன்றைக்கி வந்து ரிப்பீட் ஆடியன்ஸ் எப்போ வருவாங்க? நல்ல கமர்ஷியல், அதில் காமெடி, எமோஷன்ஸ் இதெல்லாம் வரணும். நீங்கள் வந்து அழுதுகிட்டே இருக்கிற மாதிரி படம் பண்ணிங்கன்னா, ரொம்ப இது பண்ணிங்கன்னா பெருசாலாம் போகாது. அப்போது தனக்கு வந்து எதிர்காலம் எப்படிலாம் வரணும்னு இருக்குல்ல, அந்த பிளானிங்கில் அதில் வந்து கடாரங்கொண்டான் நல்ல கமர்ஷியல் படம் தான், இருமுகன் கமர்ஷியல் படம் தான். ஆனால் கடாரங்கொண்டானில் வந்து அவரோட போர்ஷன் வந்து கரெக்டாக, அல்லது நாசர் பையன் இருக்கார் இல்லையா, அவர் போர்ஷனாக, இதில் யார் வந்து முக்கியமான கேரக்டர் இருக்குல்ல, அதில் ஒரு கன்ஃபியூஷன் வந்துச்சு. இப்போ லீடு ஹீரோ வந்து யார், நாசர் பையனா இவரா? இப்போ இவர்னா இவர் வந்து இப்போ பெருசாக வச்சிருக்கணும் இல்லையா, அந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு மிஸ் பண்ணிட்டாரு விக்ரம். அந்த இடத்துல மிஸ் பண்ண மாதிரி. இது வந்து அவர் காரணம் இல்லை, கதையை அப்படித்தான், அந்த கதையை ஒத்துக்கிட்டு தானே பண்ணார். அப்போ என்ன ஆகும், தன்னோட லெவல் வந்து அடுத்த ரேஞ்சில் அப்படி இருக்கிறது பதிலாக கொஞ்சம் கீழே இறங்க தான் செய்யும். ஓகே, கமர்ஷியல் இருந்தால் கூட. ஆனால் ஒரு பையனை கூட இப்போ சரியாக ஒருத்தர் உட்கார வைக்க முடியல சார். அது மாரி செல்வராஜ் ஒரு படம் பண்ணுறாங்க, படம் போயிட்டுருக்கு. பட் இருந்தாலும் முன்னாடியே அது தப்பு இல்லைங்க, அவருக்கு வயசு இருக்குது, இது இருக்குது, நம்பி தான் விட்டார். அது படத்தில் வந்து படத்தை ரிலீஸ் பண்ணலை. அதெல்லாம் தாண்டி ஒரு வயசு இருக்குது. அடுத்தடுத்து வந்து கொஞ்சம் இதெல்லாம் யோசிச்சு தான் பையனுக்கு என்ன வரும் என்ன வேணும் அப்படின்னு யோசிச்சு அடுத்தடுத்த கட்டத்தை வந்து கொண்டு போய் சேர்க்குறாரு. இதுக்கு வந்து சில நேரத்தில் வந்து நம்ம யோசிக்கிற இது வந்து நம்ம பையனுக்கு நம்ம யோசனை இருக்கு இல்லையா, அது வந்து கரெக்டாக வராமல் இருக்கலாம். அப்போது உண்மையிலேயே அவங்க மேலே வந்து நல்ல விதமாக வந்து ஆலோசனை சொல்லுவாங்கள்ல, அந்த ஆலோசனையை பாசிட்டிவாக இருக்கலாம், நெகட்டிவாக இருக்கலாம். இல்லை அவங்க நீங்கள் பண்ணுறது தப்பு அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய ஆலோசகர் இருந்தார்னா அவர் இன்னும் அவர் பையன் இன்னும் பெருசாக போவார். ஓகே, எதுக்கு எடுத்தாலும் ஜால்ரா போடுறாங்க இல்லையா, நீங்கள் சொல்ல சூப்பர் சார், இவர் பையன் சூப்பர், இது இப்படி வர்றார் அப்படின்னு சொல்லி சொன்னால் அவர் வந்து வெற்றி அடையலாம், அடையாமலும் போகலாம். ஆனால் இல்லை, இவரோட போஸ்டருக்கு, இவரோட நடிப்புக்கு, இதுக்கு இந்தந்த மாதிரி வந்து கேரக்டர் செலெக்ஷன், அதில் 4-2 4-1 தோத்தா கூட அடுத்த கட்டத்துக்கு போயிட முடியும். தோல்வினா வந்து படத்தோட இது வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி கம்மியாக போகலாம். ஆனால் ஒரு படம் வெற்றி அப்படின்னா அடுத்த படம் கலெக்ஷன் ஆயிரும். ஆனால் விமர்சன ரீதியாக தோல்வியாக இருக்கலாம். அப்போ அடுத்த படம் வந்து இன்னும் மெனக்கெட்டு வெற்றி அடையணும். அப்போ அந்த இடத்துல அவருக்கு வந்து ஒரு சரியான எதை பற்றியும் தயங்காமல் எடுத்து சொல்லி ஆலோசனை சொல்கிற ஆலோசகர் வேணும் அவருக்கு. ஓகே, இப்போ நீங்கள் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரியே விக்ரமுக்கு மட்டும் இந்த சொல்லிகிட்டே இருப்பாங்க, விக்ரமை சரியாக பயன்படுத்திக்கல தமிழ் சினிமா அப்படின்னு சொல்லிட்டு. எத்தனையோ கேரக்டர்ஸ் பண்ணாலுமே இன்னொருட்ட ஸ்டஃப் இருக்குங்க, இன்னொரு வந்து நீ உறிஞ்சு வாங்கலாம், ஆனால் அதுக்கான ஒரு இயக்குனர் இன்னும் கிடைக்கல அப்படின்னு. இப்போ ஒவ்வொரு நடிகர்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஃபேன் பாய்ன்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்துடுது, ஏதாவது ஒரு படம் வந்துடுது. இப்போ கமலுக்கு வந்து ஜிவிஎம் ஒரு படம் கொடுக்குறாரு, கார்த்திக் சுப்ராஜ் வந்து ரஜினிக்கு ஒரு படம் கொடுக்குறாரு, இப்போ குட் பேட் அக்லி ஆதிக் ரவிச்சந்திரன் கொடுக்குறாரு. அப்படின்னும் போது அந்த மாதிரி கூட விக்ரமுக்கு ஒரு படம் அமையலை, ஒரு ஃபேன் பாய் சம்பவம் அப்படின்ற மாதிரி அமையலை. இன்னொன்று விக்ரம் சார் மட்டும்தான் அந்த படத்தில் நடிக்க முடியும்னு சொல்லிட்டு சொல்கிற அளவுக்கு ஒரு கதை வந்து அவர்கிட்ட போய் சேரலை அப்படின்னு சொல்கிறாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லைங்க, அப்படி பார்த்தா ஐ படம் வந்து வேறு யார் பண்ணியிருப்பா? அதெல்லாம் வந்து கரெக்டான விமர்சனமாக தோணலை. அவருக்கு வந்து ஒரு தில்லு படம் இருக்குல்ல, அந்த படத்தை வந்து வேறு யாரும் இவ்வளோ இன்வால்வ் ஆகி பண்ணியிருப்பாங்களான்னு தெரியாது. ஓகே, கந்தசாமி படத்தை யாரும் வேணும் பண்ணியிருக்கலாம். அப்போ இவருக்குன்னு ஒரு விக்ரமுக்குன்னு அந்த மாதிரி ஒரு கமர்ஷியலாகவும் இருக்கணும், இவர் தான் கரெக்டாக இருக்கணும், அப்படி நடிப்புலையும் ஒரு ஸ்கோப் இருக்கணும், கமர்ஷியலாகவும் படம் இருக்கணும். ஆமாம், அது வந்து ஒரு இவரை வந்து இன்னும் பயன்படுத்தலை அப்படிங்கிறது வந்து இயக்குனரோட தவறெல்லாம் இல்லை. இவர் தனக்குன்னு சில விஷயங்கள் இருக்குல்ல, அது வேணும். தான் உயரம் இவ்வளோ பெருசு. இன்றைக்கி வந்து எப்படின்னா கடந்த ஒரு 5-6 வருஷமாக என்ன ஆகி போச்சுன்னா பேன் இண்டியா படம் ஆயிடுச்சு எல்லாமே. இப்போது நம்ம தமிழ்நாட்டில் மொத்தமே இவர் விக்ரமுக்கு வந்து தியேட்டர் கலெக்ஷன் வந்து கிராஸ் கலெக்ஷன் வந்து ஒரு 60 கோடி 70 கோடி 100 கோடி அப்படின்னா பேன் இண்டியான்னு வரும்போது 150 கோடி நிற்கும். அப்போ அந்த இடத்துல வந்து இப்போ நம்ம எல்லா நடிகர்களுக்கான ஒரு பிரச்சனை என்னென்னா பேன் இண்டியாவாயிருச்சு. அப்போ தனக்கு என்ன வரும், என்ன மாதிரி வேணும். அப்போ கமர்ஷியல் வந்து பேன் இண்டியா லெவலுக்கு போகும். ஒரு காசி மாதிரி படங்களும் பேன் இண்டியா லெவலுக்கு போகாது. இப்போ வந்து நீங்கள் கேட்குற கேள்வியில் விக்ரம் வந்து யாருமே சப்ரஸ் பண்ணலை. ஓகே, நிறைய இயக்குநர்கள் வந்து
விக்ரம் வந்து நிறைய பயன்படுத்த நினைக்கிறாங்க. ஆனால் இவரை பயன்படுத்தணும்னு வச்சுங்களேன், இதுக்கு வந்து பட்ஜெட்டு, ப்ரொடியூசர்ஸ், வியாபாரம் இதெல்லாம் இருக்கு இல்லையா, இது வந்து கரெக்டாக மேட்ச் ஆகணும். அந்த மேட்ச் ஆகுறது அடுத்தடுத்து இவர் கையிலேயும் தான் இருக்குது. நமக்கு இது வரும், இதை பண்ணுவோம், இதை செய்வோம், நம்ம வியாபாரம் இவ்வளோ வரணும் அப்படின்னு அவர் தீர்மானித்து இப்போ முடிவெடுத்தா கூட, இப்போ ஒருவேளை வந்து இது வீரதீர சூரன் வந்து சூப்பர் ஹிட் ஆச்சா, இந்த ஸ்டைல்லே வந்து இன்னும் 2-3 படம் இந்த ஸ்டைல்னா நல்ல ஆக்ஷன் இதாக பண்ணாருன்னா அவரோட ரேஞ்ச் வந்து வேறு லெவலுக்கு போகும். ஓகே. ஆமாம், அதை தாண்டி வந்து யாருமே ஒருத்தங்க இன்னொருத்தங்க சப்ரஸ் பண்ணவே முடியாது. ஓகே. தனக்கு என்ன வேணும் அப்படின்னு தான் எந்திரிச்சு வரணும். கண்டிப்பாக சார், பொறுத்து இருந்து பார்ப்போம். உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி.